பழனிமலைக்கு போனால் முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிக்கக்கூடாது, ராஜ அலங்காரத்தில் தான் தரிசிக்க வேண்டும்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மை என்ன? அவன் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் அரச கோலத்தில் இருந்தாலும் அவன் முருகன் தான். அவனை எந்த கோலத்தில் வேண்டுமானாலும் தரிசிக்கலாம். அவன் பார்க்கறதுக்கு தாங்க பரதேசி பண்டாரம் மாதிரி இருப்பான். உண்மையில் அவன் ராஜாங்க. இந்த தமிழ் நிலத்தை ஆளக்கூடிய மகாராஜா சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தாங்க. அவனை விட பெரிய செல்வந்தன் உண்டா? அவனை ஆண்டி கோலத்தில் தரிசித்து அவனை வேண்டியவர்கள் பல பேர் பெரிய செல்வந்தராகியிருக்காங்க, ஏன் ராஜாவாகவே ஆகியிருக்காங்க. அது நிகழ்கால உதாரணம் கூட உண்டு. முருகனை வேண்டி ராஜாவான கதைகள்லாம் பலது உண்டு. புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க. சரி, அவன் ஏன் ஆண்டி கோலத்தில் நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் சொல்கிறாங்க, சுற்றி என் மீது இருக்கக்கூடியதோ என்னுடைய அலங்காரங்கள் முதல் கொண்டு எதுவுமே உண்மை கிடையாது, அவை எல்லாம் அனித்தியமானவை, நான் மட்டும்தான் நித்தியமானவன், நானே என்றும் இருக்கக்கூடியவன், நானே